ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுக்கு சைக்கிக் அட்டாக்ஸ் சொல்றாங்கல்ல, மென்டல் டார்ச்சர் குடுப்பாங்க. நார்சிஸ்டிக் பிஹேவியர் கூட சொல்லுவாங்க. அதாவது சம்டைம்ஸ் சில பேர் சாடிஸ்டிக் பிஹேவியர். அதாவது இன்னொருத்தவங்கள மனதளவுல சிதைப்பது, மனதளவுல துன்புறுத்துவது. அ அதே மாரி மேனிப்புலேஷன். முள்ளவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. அப்படியே நம்மள போட்டு அப்படியே மனச்சிதைவுக்கு உள்ளாக்குவாங்க. அதே மாதிரி, "ஐயோ! நீ இல்லன்னா நான் இதாயிடுவேன்" அப்படின்னுவாங்க. நம்மளும் உருகி போய் கிட்ட போவோம். அது அப்ப நம்மள வச்சு செய்வாங்க. கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் சைக்கிக் பிஹேவியர், சைக்கிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிளாக்மெயிலுங்கிற வேர்ட தாண்டி, "நீ என்கிட்ட பேசலன்னா நான் செத்து போயிடுவேன். நீ என்கிட்ட பேசலன்னா நான் என்ன இப்படி இப்படி என்ன என்ன துன்புறுத்திப்பேன். என் கைய வெட்டிப்பேன்." இப்படிலாம் ஒருத்தங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான டார்ச்சர் நெறைய பேர் அதுக்கு ஆளாயிருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி 2 இரு பாலரும் தான். ஏன்னா நம்ம வெறும் பெண்கள் தான் இதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனா, ஆண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பெண்களும் கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த மாதிரியான சைக்கிக் டார்ச்சர் 1. 2வது நம்மள மனதளவுல நம்மள சின்னதா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்ம நம்ம மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவங்க ஒரு விதமா சந்தோஷப்படுவாங்க. சில பேர் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம மனசு ரொம்ப வருத்தப்படும்போது, நம்ம அழும்போது அவங்களுக்கு, "அப்பா! ஒரு திருப்தி" அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் சாடிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். அதுக்கு அவங்க நம்மள அழ வைக்கிறதுக்கு, நம்மள கார்னர் பண்றதுக்கு, நம்மளுக்கு என்ன வீக்னஸோ அத குத்தி குத்தி, சுற்றி காட்டி, நம்மள வளர விடாம, நம்மளே நம்மள தவிப்புக்கு உள்ளாக்கி, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வச்சிருப்பாங்கல்ல. என்னடா அது ஃபுல்லா நெகட்டிவாவே சொல்லிட்டே வரேன்னே பார்க்காதீங்க. இதிலிருந்து விடுபடணும். மிச்சவங்களோட சைக்கிக் அட்டாக்ஸ்லேருந்து விடுபடணும். மனதால நம்மள நெனச்சு நெனச்சு அதே மாரி சில பேருக்கு அவங்க கண்ணே ஆகாது சொல்லுவாங்க. அவங்க பார்க்குற பார்வையே நம்மள அப்படியே கொடூரமா ஊடுருவி, நம்ம உயிர அப்படி பறிக்கிற மாதிரி கூட ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அட்டாக்ஸ்லேருந்து நம்ம விடுதலை ஆகி வரத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஏன்னா, காக்கும் கடவுள் இல்லையா? வாசுதேவர். ஸோ அந்த காக்கும் கடவுள். அந்த மாதிரி நம்மள காப்பாத்துறதுக்கு, இந்த மாரி ஒரு அட்டாக்ஸ் தெரியாம நம்ம ஒரு மேனிப்புலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டோம். இல்ல ஒரு தப்பான பிஹேவியர் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டோம். மன நிம்மதியே இல்ல. இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு பெண் ஃபோன் பண்ணி, "எனக்கு மன நிம்மதியே இல்ல. தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு அப்படி ஒரு டார்ச்சரா இருக்கு." அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையில இருக்கிறவங்க இத தொடர்ந்து போட்டுட்டு ஜபிச்சுட்டே இருந்தாலே போதும். அதுலேருந்து எப்படியாவது ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைச்சிரும். இவ்வளோதான், அவ்வளோதான்லாம் கிடையாது. 108 போடுறது மினிமம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ நெனச்சாலும் போட்டுட்டே இருக்கலாம். போறப்ப, வரப்ப கூட சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க எந்த பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, இல்ல நீங்க வேலைக்கு போறீங்க. மனசளவுல சொல்லிட்டு எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்படி சொல்லிட்டே இருந்தாலே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த விடுதலை வந்துரும். இதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஆட்களை யாரு உங்கள சைக்கிக் அட்டாக் பண்றாங்களோ, அவர நெனச்சு செயின்ட் மைக்கேல்ஸ் வேர்ட் ஆரா கட், அவரோட ஆரா நம்மள தாக்காம இருக்கணுங்கிறதுக்காக, அதையும் இப்படி சொல்லி கட் பண்ணி இந்த ஆராவ கட் பண்ணி விட்டுட்டே இருங்க. செயின்ட் மைக்கேல்ஸ் வேர்ட் ஆரா கட் சொல்லிட்டே ஆராவ கட் பண்ணிட்டே இருங்க. இந்த மந்திரத்த ஜபிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். நீங்க அந்த சைக்கிக் அட்டாக்லேருந்து மீண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க.